நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்புல தற்போது லால் சலாம் படம் வெளியாக இருக்கு. இதனைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்புல மிகுந்த எதிர்பார்ப்புல தற்போது உருவாயிட்டு வர படம் தான் வேட்டையன். இந்த ஒரு படத்தை ஞானவேல் இயக்குறாரு. இவர் ஏற்கனவே ஜெய்பீம் அப்படின்ற ஒரு வெற்றி படத்தை கொடுத்திருந்தாரு. இந்த படத்தை லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. முழுக்க முழுக்க ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல உருவாக்கக்கூடிய வேட்டையன் படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் பசில், ராணா, மஞ்சு வாரியர்ஸ், துஜாரா விஜயன் உள்ளிட்ட பலர் இந்த ஒரு படத்துல இணைஞ்சு நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது மரண தண்டனைக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் கடந்த சில மாதங்களாவே நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில ஏற்கனவே கடைசியா பார்த்தோம் அப்படின்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய கடப்பாவில் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே நடந்துச்சு. தற்போது பட டீம் ஹைதராபாத் போயிருக்காங்களாம். ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ராமோஜி ராவ் பிலிம் சிட்டி இருக்கு இல்லையா, அங்கதான் படத்துக்கான அடுத்த கட்ட ஷூட்டிங்க கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேல ஷூட்டிங் ப்ராசஸ நடத்தி முடிக்க படக்குழு முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. ஒரு பக்கம் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ், மறுபக்கம் இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படின்றதையும் பட டீம் ரொம்பவே தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தையும் முடிஞ்ச அளவுக்கு பட டீம் ஏப்ரல் அல்லது மே மாசம் படத்துக்கான மொத்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே முடிச்சு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற வேகத்துல படக்குழு செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா மே மாசம் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி அதையும் லைக்கா தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப வேட்டையன் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய இந்தியன் 2, தங்கலான் ஆகிய படங்கள் மே மாசத்தை குறி வச்சிருந்துச்சு. அதுல கங்குவாவும் உள்ளடக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படங்கள் எல்லாமே ஏப்ரல் மேல ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற குழப்படிகளும் ஒரு பக்கம் இருக்கதான் செய்யுது. அது எந்த மாதிரி பட டீம் கையாளுறாங்க அப்படின்றத பொறுத்து படத்துக்கான ரிலீஸ் தேதி அப்படின்றது மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.